ஜீவானந்தம் தாம்பரத்தில் அபை தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இவர் திறக்க போறாரு முதலமைச்சர். தாம்பரத்துக்கு வருது குடிசை பகுதிக்கு வரும்போது காரை நிறுத்துறாரு. எப்பா இந்த ஜீவா இங்கே தானே இருக்கான், இங்கே அவனை பார்த்துட்டு போமேங்கிறாரு. இறங்கி போறாரு சாக்கடையா தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர். ஜீவா வீட்டுக்குள்ள இருக்காரு. ஜீவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தாண்டா அடிக்கல் நாட்டினேன். ஆமா வந்து திறக்க போறேன் வாடாங்கிறாரு. ஜீவானந்தன் சொல்றாரு, காமராஜே நீ போடா நான் வந்துடுறேன்டா, 1 மணி நேரத்தில் வரேங்கிறார். காமராஜ் போய் காத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். ஒருத்தன் கேட்டிருக்கான், அந்த ஆள் வரணும் நீ ஏன் உட்காந்துருக்கான் இருக்கான் காமராஜ்கிட்ட. அவன்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடல, நான் எப்படா முதலமைச்சராக முடியும் முட்டா போயில, அவன் வரட்டும். 1 மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போனாராம். போய் பக்கத்தில் காமராஜ் கேட்டுக்காரு, ஏண்டா கூப்பிட்டோன்னே வரலான்லான்னு. ஒத்த வேட்டிடாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வரணும்னு. இப்ப நம்ம தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா, எல்லா வீட்லையும் கேட்க வேண்டியிருக்கு. ஐயா வேட்டியை எங்க விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்குன்னே உளவு பிரிவில் ஒருத்தர் இருந்திருக்கானே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. பாவிகளா ஒத்த வேட்டி. காந்தியடிகள் ராஜேந்திர பிரசாத் இருந்தால முதல் குடியரசுத் தலைவர், அவர் ஊருக்கு கூட்டிருக்காரு காந்தியை. கூட்டு ஊர்ல எல்லாத்தையும் அப்ப என்ன துட்டு, இந்த துட்டு அரை துட்டுலாம் வசூல் பண்ணி மொத்தம் 4 அணா வசூல் பண்ணி மாலைகள்லாம் போட்டு மேடை போட்டாராம். இந்த கிளடு ஊருக்குள்ளே வரமாட்டாங்க காந்தி வெளியிலன்ட்டு. இதெல்லாம் ஏது, இந்த தோரணை ஏது, மாலை ஏதுன்னு இருக்காரு ராஜேந்திர பிரசாத். ஊர்ல வசூல் பண்ணோன்னு இருக்காரு. ஊர்ல வசூல் பண்ண துட்டப்புறம் மக்கள்கிட்ட கொடுத்தா தான் நான் உள்ள வருவேன். எப்படி வாழ்ந்திருக்கானுங்க பாத்தியா. என் மக்கள் ஏழை மக்கள், என் மக்கள் துன்பப்படுகிறார்கள், என் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலைக்கு நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், அவட்ட போய் எப்படா துட்டு வாங்கினேன்னு கேட்டிருக்காரு ராஜேந்திர பிரசாத். அதுக்குதான் இப்ப சொல்றான், சுதந்திர நாட்டில் தானே வாங்கணும். மகாத்மா காந்தி சொன்ன காலம் வேறு, இந்த காலம் வேறு என்பதனால் 4 அணாக்கு எது எப்படி தலைவனுங்க. கொஞ்சம் நான் என்ன கேட்க உங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்க எல்லாம் இங்க தானே பிறந்து வாழ்ந்தானுங்க. இவர்த்தையும் ஏட்டியும் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுமா, அதுக்கு வருத்தப்படுறானே. சீரடி மாட்டில அப்படியா நினைச்சு பிறகு எப்படி 40 வருஷம் அரசியல் இருந்தீங்க. ஆஹா அரசியல்னா என்னன்னு போய் படிச்சிருக்கான் பாத்தீங்களா, இவ்வளவு பண்ணாதான் என்ன. எம்கே எல்லாம் நினைச்சு பார்ப்பேன், கல்யாண சுந்தரத்தை, பாலதண்டாயுதத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. சுதந்திரம் ஒரு கருத்தை சொன்னா எவனால் வாங்கிக் கொள்ள திறன் இருக்கிறதோ அவன் தான் தலைவனாக வேண்டும். ஒரு கருத்தை உனக்கு எதிரில் இருக்கிற அறிவாளி சொன்னான் என்றால் அதை வாங்கிக் கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, இல்ல இது தவறாக இருந்ததால் அதை தவறு என்று நிரூபிக்கிற அறிவுடையவனாக எவன் இருக்கிறானோ அவன் தலைவனாகணும். கண்ணதாசன் எழுதினார், ஜனநாயகத்தை சற்றே நிறுத்தி சவுக்கை எடுப்போம் தருத்திரம் நீங்கும்னர். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் குறைத்துக் கொண்டு 1900 முதல்ல நாடாளுமன்றம் கூடிச்சுல, அப்ப இருக்கிற சம்பளம் எங்களுக்கு போதும்னு இன்னைக்கு இருக்கிற எம்பி பூரா, இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ பூரா தீர்மானம் போட்டு சொல்லுகிற தகுதி உடையவனாக இருந்தால் இந்த நாடு உருப்படும். இவனை எம்பி ஆக்கினது நமக்கு வேலை பார்க்கறதுக்கு, அவனுக்கு போய் சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கானுங்களே. ஆசிரியருக்கு சம்பளம் வேணும்னா போராடுறான், ஆலை தொழிலாளிக்கு சம்பளம் வேணும்னா போராட வேண்டியிருக்கு தெருவில். ஆனா இவனை உயர்த்திக்கிறானே. சேவை செய்கிற மனப்பான்மையோடு வருகிறவன் தான் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். மாத்துங்க, இந்த நாடு உருப்புமையா. 47க்கு முன்னால அவன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருந்துன்னு இப்ப காட்டட்டும் நம்மகிட்ட. காட்டிட்டு இவன் அரசியல்வாதி அனுப்புற அந்த சொத்து இருக்குல்ல அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறார்கள் நீங்க கேளுங்க. ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னா வள்ளுவன். எதுக்கு எம்எல்ஏ அனுப்புறான்? ஈஸ் அவர் சர்வன்ட். நாம் 1.25 லட்சம் பேர் அங்கே போய் இருக்க முடியாது என்பதற்காக நமக்கு வேலை செய்ய ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு சம்பளம் தந்து, அவருக்கு பேட்டா தந்து, எல்லாம் தந்து, என் வரிப்பணம் ஒழுங்கா எனக்காக செலவழிக்கப்படுகிறதுக்கான திட்டங்களை வகுத்து அங்கே செயல்படு, சரியாக கவனியும் தான் அனுப்புறான் அவரை. நம்மகிட்டையும் தப்பு இருக்கு. அவன் வீட்டு வாசல்ல போய் இவன் கையை கட்டி நிற்கான். வேலைக்காரன் வீட்டு வாசல்ல முதலாளி கைகட்டி நிக்கிறது நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும். அவனை கூப்பிட்டா அவன்லாயா வரணும் எம்எல்ஏ. இந்திரா காந்தி மாட்ட ஒரு தடவை லண்டன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் கேட்டான், ஆர் யூ த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் திஸ் கண்ட்ரி? நோ, ஐ எம் த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் திஸ் நேஷன் பிகாஸ் அவர் பீப்புள் ஆர் பேயிங் மீ. எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. சம்பளம் வாங்குறாங்கல்ல.
தினமணி பாருங்க, அந்த மதியன்னு ஒரு பேர் இருக்கான் எங்க ஊர் பேர், கார்ட்டூன் கொளுத்திடுவான். என்ன தோழர், அவன் ஒரு தடவை ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான், அந்த குப்பை பறக்கிற பையில தேடிட்டே சொல்றானுங்க, என்ன இங்க 2-3 கலைமாமணி விருது கிடக்குங்க. எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா அந்த பையனுக்கு. அப்ப மறுநாள் இன்னொரு கார்ட்டூன் போட்டிருக்கான், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, யானை தேளு பள்ளி நட்டுவாக்கால் எல்லாம் நிக்கி முதலமைச்சர் முன்னால, என்னன்னு, நாங்களும் தான் சினிமாவில் நடிச்சிருக்கோம், எங்களுக்கும் கலைமாமணி கொடுங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சிறைச்சாலைக்கு போனா அவன் குடும்பம் செத்து போயிருமியா, செத்து போயிரு. அதனாலதான பாரதி சொன்னா, வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னன் என்று மீண்டான் என்று கேளாத கதை விரைவில் கட்பாய் நீ வருந்தலை என் கேண்மை கோவேங்கிறான். என்ன சொல்லலாம், வேளாளர்கள் வேளாண் தொழில் புரியும் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குற்றம் பண்ண மாட்டான், ஏன்னா உழைக்கிறவன் இல்லையா. சுழந்தும் ஏற்பனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைனால எங்க அப்பன் உழவினார் கைமடங்கினில் விளைவதும் விட்டேமன் பார்க்கும் நல்ல எங்க அப்பன் வள்ளுவன் சொன்னான்ல. உழவன் இல்லைன்னா வேளாளர் இல்லைன்னா யாரு, துறவிகளே தெருவுக்கு வந்துருவாங்க, குடியரசுத் தலைவர் தெருவுக்கு வந்துருவான். உழவன் இல்லைன்னு வச்சுக்கிறா, உலகம் இல்லைன்னு சொன்னால வள்ளுவன். அதனாலதான் அவன் என்ன எழுதுறான் பாரதி, நீ வேளாண்டா வாவுசிய சொல்லலாம், நீ வேளாளன், உங்க குடும்பத்துல எவனும் ஜெயிலுக்கு போனா பொம்பளை எல்லாம் செத்து போயிருவா, சிறைக்கு போறதை கேவலமா நீங்க நினைப்பீங்க, ஆனா நீ என்ன பண்ண, வேளாளன் சிறை புகுந்தான்காரு. சிறைக்கு போனால் கேவலம் என்று கருதுகிற குலத்தில் பிறந்த நீ சிறைக்குள் எதற்கு புகுந்தா, இந்த மண்ணின் விடுதலைக்கு போறானே. நான் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி நீங்க இந்த மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு சொன்னீங்களே, செத்து போயிருவாங்கன்னு, சாகலையேன்னு. அவர் சொன்னார், நீ சரியா படிச்சியான்னார். இல்லை சாமி இன்னொரு தடவை படினார். கடைசியில் என்ன எழுதியிருக்கேன், மானம் வரின், மானம் வந்தாத்தான் செத்து போவான்னு சொல்லியிருக்கேன், வரலையடா. ஒண்ணு வேண்டாங்க, இந்த நாடு உருப்படணும்னா வள்ளுவன் குரலை வச்சு ஆட்சி நடத்தினான்னா உருப்படும். செவிகைப்ப சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுங்கிறான். ஆட்சியில் இருக்கவன் எப்படி இருக்கணும், நேருக்கு வந்து ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்க கேட்கணுமா, தப்பா திட்டினா கூட கேட்டு பிறகு விசாரிச்சு, அவன் தான் ஆட்சியாளன். ஒரு ஊர்ல ஒரு பாயா முதலமைச்சர் மாதிரியே இருந்த உடனே அந்த ஊர்ல எல்லா பரிசுக்காரனும் அவனை கும்பிடுறான். ஒருவேளை இருக்குன்னாச்சு, சாடு அப்படியே இருக்கு பாத்தீங்களா, இந்த பையில தொட்டுட்டு எதுவும் இளவு வந்துடப்படாதுல கழுத, இங்க என்னதோ இணைவி ஒண்ணு இருக்கும் போல தெரியுதுங்க. ஏன்னா ஆச்சாரிய கிருவிழானின்னு ஒரு கிழவன் கிடந்தான் தெரியுமா, காந்தி ஆளு, ஜெயபிரகாஷ் நாராயண ஆளு, சுச்சேதாவை காதலிச்சிட்டார். சுச்சேதாவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அந்தமா காதலித்தாங்க. காந்திகிட்ட போய் 2 பேரும் நிக்கிறாங்க, நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம். காந்தி சொல்றாரு, இந்தியாவுக்கு விடுதலை வர்ற வர கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னிய கிருபலானி, இப்ப என்னடா சுசேதாவை காதலிக்கிறீங்கன்னு. சுசேதாவுக்கு நீ காதலிக்கிறியா? ஆமா. அப்ப எனக்கு ஒரு உத்தரவாதம் தருவீங்களா நீங்க 2 பேரும் கேட்கிறாரு காந்தி. என்ன உத்தரவாதம்னு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆனா சுதந்திரம் வருகிற வரை உங்களுக்குள் தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னாரு. சத்தியம் பண்ணி கொடுத்தான், கடைசுவர தாம்பத்தியம் இல்லாம இருந்தானே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? சுதந்திரம் சும்மாவாமா வந்தது, கல்பனா தத்து இருக்குதுல, கல்பனா தத்து சிட்டக்காங்க ஆயுத கொள்ளையில நீருக்குள்ள மூழ்கி தாமரத்தண்டோட ஒரு நாள் பூரா ராத்திரி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணு வீட்டுக்குள்ள போய் ஒளிய போகுது. அந்த குழந்தை தொட்டிலாட்டிட்டு இருக்கு, அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணு. அவளுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, அந்த அரசியல் அறிவுலாம் கிடையாது, ஆனா இவங்க யாரோ நமக்கு பாடுபடுறவங்கன்னு மேல பரன்ல போய் ஒளிஞ்சுக்க சொல்லு. வெள்ளக்காரன் அங்கேருந்து வர்றான், இந்த துப்பாக்கி முன்னால கத்தி இருக்கு பாத்தீங்களா, தொட்டில் இருக்கிற குழந்தை நெஞ்சில் அந்த கத்தி வச்சுட்டு இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, யாரும் வரலையா. பரன்ல இருக்குது. இல்லையா, உன் குழந்தைய கொன்றுவேன். இல்லைங்க வரலையா. குத்தி தூக்கிட்டான். சொல்லலடா. அந்த உயிர்லாம் உங்களை விடுமாடா, அந்த ஆவி சாபம்லாம் உங்க குடும்பத்துல வந்து சேராதாடா சண்டாள பயல்களா. எத்தனை பேர் செத்துடா அந்த சுதந்திரம் வந்தது. அந்த அர்ஜுன பெண்ணுக்கு தெரியுமாயா, அதுக்கு குழந்தை, அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கை உண்டா அந்த தாய்க்கு. பாபுகான் ஒரு பையன் 14 வயசு, பாம்பேல. வெளிநாட்டு துணிலாம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாதுட்டார் நம்ம பெரியவர் காந்தி. பம்பாயில ஒரு கப்பல் வந்து நிக்குது, வெளிநாட்டு துணி இறக்க போறாங்க. முதல் லாரிக்கு முன்னால அந்த பையன் போய் படுத்துக்கிட்டான் மூரணக்குடி வச்சுட்டு. அந்த லாரி டிரைவர் நம்ம நாட்டுக்காரன், வெள்ளைக்காரன் லாரி எடுங்கிறான். அந்த லாரி டிரைவர் அன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகிட்ட கெஞ்சிரான், எந்திரிச்சிரா மேல லாரி ஏத்துருவான் வெள்ளைக்காரன். இந்த பையன் சொல்றான், உனக்கு பயமா இருந்தா போன்றான். 14 வயசு பையன். வெள்ளைக்காரன் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி காட்டுறான். இந்த பையன் எந்திரிக்கல. பெரியவர்களே, அந்த 14 வயது சிறுவனின் மீது அந்த லாரி ஏறிதான் இந்திய மண்ணுக்குள் வந்தது.
எத்தனை பேருடா ரத்தம் சிந்திருக்காங்க சண்டாளங்களா? வெக்கமே இல்லையடா. வள்ளுவன் சொல்றானே, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அரண் நாணத்தக்கது உடைத்துங்க. நல்ல மனிதர்கள் செய்வதற்கு வெட்கப்படுகிற காரியங்களை நீ செய்தாய் என்றால் அறம் உன்னை பார்த்து வெட்கப்படும் வள்ளுவர். அறம் உன்னை பார்த்து. பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தாலும் மதுரையில் என்ன தப்புன்னா, பொண்டாட்டி சிலம்பு காணா போச்சுன்னா அரசாங்கம் சரியாலன்னு அர்த்தம். அதுக்கு சிலம்பு விற்க வந்த வேலை பிடிச்சு கொண்டு விட்டானே. அந்த அம்மா எவ்வளவு தைரியமா போய் போராடிச்சு. போதிலார் திருவினாள் போருடைய வடிவென்றும் தீதிலா வடமையின் திறம தரம் என்றும் ஆதரார் தொழுத வயங்கிய பெருங்குணத்து காதலாள் கண்ணை வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. என்ன கேள்வி பாருங்க இளங்கோவடிகள். அவன் வாயிற்காவலன் தான். அவன் என்னத்தை பண்ணுவான்? அவனை கூட்டு கேக்குது, போய் போய் இந்த பேட்டை ஏண்டா வேலை பாக்குதுங்குது. வேற பாண்டியனை நீதி தவறிட்டான். ஒரு நீதி தவறிய மன்னரிடம் கேவலம் வாயிற்காவலனாக இருப்பது கூட கேவலம் என்று சொன்ன தமிழ்நாட்டில் அவன் எப்படி வாயிற்காவலன் அறிவு பாருங்க. வாழியன் கொற்கை வேந்தே வாழின்னு ஆரம்பிக்கிறான். வாழியன் கொற்கை வேந்தேன்னு எதுக்கு சொல்றான்? கொற்கை தான் எங்க மாவட்டம், முத்து குளிக்கிற துறைமுகம். மறைமுகமா என்ன சொல்றான்? ஏய், உன் மனைவி கால் சிலம்பல முத்து தாண்டா இருக்கும், நீ முத்துக்கு தாண்டா அரசங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னான். வாழியன் கொற்கை வேந்தே வாழி செழிய வாழி தென்னவ வாழி தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி பழியோடு படரா பஞ்சவ வாழிங்க. அவனுக்கு அறிவு பாருங்க வாயிற்காவலனுக்கு. உனக்கு இதுவரை பழி வந்தது இல்லையங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? வெளியே பழி நிற்கிறான். அவன் எல்லாம் மந்திரியா இருக்க வேண்டிய பையா வாட்ச்மேனா இருந்திருக்கான். வாட்ச்மேனா இருக்க வேண்டிய பையா பூரா மந்திரி ஆயிட்டானே. நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்றது? என்ன அறிவு? அடர்த்தல் குருதி அடங்கா பசுந்தனை பிடத்தலை பீடம் ஏறிய மடக்கூடி வெற்றிவேர் தடத்தை கொற்றவை அல்லல் அறுவருக்களை நங்கை இரவனை ஆடறினருடைய அணங்கு சூருடை கானகம் இந்த காளி தாருகன் பேரிடம் கிழித்த பெண்ணும் மல்லல் செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொற்தொழி சிலம்பென்று ஏந்திய கையால் கணவனை இழந்தாள் கடையகத்தாலே சொல்றான். அது 2 தடவை சொல்றான், கணவனை இழந்தாள் கடையகத்தாலே. ஏன்டா 2 தடவை சொன்னேன்னா, அந்த அம்மா என்னை கூப்பிடும் போதே வாயிலோயே வாயிலோன்னு 2 தடவை கூப்பிட்டது பாத்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா? ஒரு தடவை கேட்டுட்டு திருப்பி சொல்றவையா உள்ள இருக்கா, அவனுக்கு எதுவுமே 2 தடவை சொல்லுன்னாங்க. அவனும் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் அந்த நெடுஞ்செழியனும். அவனும் என்ன தப்பு பண்ணா மாட்டிக்கிட்டான். பாண்டிமாதேவி பக்கத்தில் இருக்கும் போதே நடன ஆர்டர் பண்ண பார்த்திருக்கானே. எப்பேற்பட்ட மன்னன் அவன். அவளை பார்த்துருக்கான். அப்பந்தான் அவ பொம்பளைகள் அந்த காலத்திலிருந்தே பிரச்சனைனா தலைவலின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவளும் தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு குலமுதர் தேவி கோவில் கொண்டே அவ இறங்கி போறா பாண்டிமாதேவி. அப்பந்தானே அவசரமா சமாதானம் பண்ண போறான். அப்பந்தானே பொற்கொள்ளர் வராரு. அப்பந்தானே சிலம்புங்கிறாரு. பொண்டாட்டிய சமாதானம் பண்ண போற வேகத்துல தானே கொன்ற சிலம்பு கொணர்கன். அவனும் கொஞ்சம் சிக்கலா தான் இருந்திருக்கான். இந்த பிள்ளைகிட்ட நீர் வாருங்கன்னா என் வந்து யாரையோ மடக்கொடியோங்கிறான். என்ன அறிவு அந்த பொண்ணுக்கு? கணவன் இழந்திருக்குது. கணவன் இழந்த பெண்ணு, புகார்ல இருந்து நடந்து வந்த பெண்ணு. அவங்க அப்பன் தான் சோழ மன்னனோட பணக்காரன். யாரு? கோவலப்பா. இவ பாவம் அந்த மாதிரி பெரிய பணக்காரன். அந்த அங்க பிறந்த பிள்ளை எடுத்த உடனே இன்னொரு நாட்டு மன்னட்ட, மன்னராட்சி நேர்மையா இருந்திருக்கு. அதுக்கு சொல்றேன், மன்னட்ட கேக்குது தேரா மன்னாங்குது. நான் யார் தெரியுமாடா அப்படின்னு கேசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் பெற்ற மகனையாகி வாழ்தல் வேண்டி சூழ்வினை துறப்ப நின்னகர் புகுந்து நின்பார் கொலை கிளப்பட்ட கோவலன் மனைவி. நான் யார்? எங்க இந்த எழுது சிறப்பின் இமையொரு வியப்ப புள்ளூர் புன்கன் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடுமணி நொடுநாள் நடுங்க ஆவிர் கடக்கன் உகுநீர் தான் தன் நெஞ்சு சுட தன் அரும்பெறர் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார். நான் புகார்ல இருந்து வரேன்டா. நான் மாசாத்துவானுக்கு மருமகா மாநாயகனுக்கு மகாங்கிறா. அது எதுக்கு சொல்றான்னா, இப்ப சொல்றாங்கல்ல அமெரிக்காவிலிருந்து நம்மகிட்ட முதலீடு பண்ணி தொழில் துவங்க போறாங்க, ரஷ்யா தொழில் நம்ம அரசாங்கம் போய் கேட்குல. பாண்டியனுக்கு சோழ நாட்டில் எவன் பெரிய வணிகன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் ஆட்சி நடத்த முடியும். இவங்க 2 பேரும் சொன்னாலும் அவனுக்கு புரியும் நினைச்சா அவன் திரும்ப என்ன சொல்றான் தெரியுமா? கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறான். அடுத்து அடிக்கிறான், நற்திறம்படரா கொற்கை வேந்தேங்க. அதுக்குள்ள கொற்கையை கொண்டு வர்றான். நல்திறம்படரா என்ன அர்த்தம்? நீ முத்துக்கு அரசன்டா. சிலம்ப உடைச்சான், மாணிக்கப்பரல் திருச்சது இல்ல, அவன்லாங்க மன்னன். தீர்ப்பு அவன் தான் சொல்லணும், குற்றம் அவன் மேல இல்லையா? யானோ அரசன் நான் கேட்டான், தீர்ப்பு சொல்லிட்டான் யானே கழ்வன். அப்ப தண்டனை கெடுகையன் ஆயுள்னா செத்து போயிட்டான். இப்படி ஒரு முட்டாப்பே ஆட்சி நடத்துவானா? குற்றச்சாட்டு வந்தா விசாரணை கமிஷன் போடணும் ஒழிய ஏன் செத்தான்?
இப்போ புலவர்கள் கேட்கிறார்கள். இது ஒரு மண்ணை என்ன சொல்றான் தெரியுமா? வளையாத செங்கோல் என்னால் வளைந்ததே. என் முதல் பிழைத்ததுங்க. என் முதல் பிழைத்தது ரெண்டு விஷயத்துல. பாண்டிய மன்னர்கள் வரலாற்றிலே நீதி நெறி தவறியவன் நான். முதல்ல இது பிழைச்சது. இன்னொன்னு, என்னுடைய முதலே அரசாட்சி தானே, அது பிழைத்தது. நல்ல தலைவர்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்தா செத்து போயிடணும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தில். என்னது புரியல, எனக்கு புரியாம தாங்க. சபர்மதி ஆசிரமத்திற்கு நிதி பிரித்து வருகிற மகாத்மா காந்தியடிகள் திருச்சியில ஐயர் வீட்டில் லால்குடியில் தங்குறாரு. அந்த லால்குடி ஐயர் வீட்டில் தங்கும் போது அவர் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுங்க மார்பை மறைப்பதற்கு கூட சேலை இல்லை, சேலை கிழிந்து இருக்கிறது. ஒரு அரையனாவை கொண்டு காந்திகிட்ட கொடுக்குது. காந்தி அதை வாங்கும் போது கண்கலங்காத அந்த பெருமகன் கண் கலங்குகிறாரு. ஏதுடா அந்த அரையனான்னு கேட்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட. பிள்ளைக்கு பால் வாங்க வச்சிருந்த ஐயா, நீங்க பெரியவங்க எல்லாத்தையும் காசு வாங்குறீங்க, இதான் இருக்கு. அரையனா வாங்கிக்கிட்டாரு. திருச்சி பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்றாரு காந்தியடிகள், இந்த அரையனா எல்லா நிதியும் ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவேன். குமரப்பா நம்ம தஞ்சாவூர் தமிழர், அவன்கிட்ட ஒப்படைச்சிருவேன். மக்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறேன். இந்த அரையனா மட்டும் நான் எப்போதும் என் மடியில முடிஞ்சு வச்சுக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி தரணுங்கிறாரு. மக்கள் என்ன செய்வான், இவருவே அனுமதி கேட்கிறான்னு நினைக்கிறான். அப்ப சொல்றாரு, இந்த அரையனாவை பார்க்கிற பொழுதெல்லாம் தன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க துன்பப்படுகிற ஏழை கூட என்னை முழுமையாக நம்பி இருக்கிறாள். இந்த நாட்டிற்கு நான் துரோகம் செய்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வரும். ஏசத்தம் 32,000 கோடிங்கனா, 40 கோடிங்கனா. காமராஜ் சாகும்போது 5,000 ரூபாய் பேங்க்ல கிடந்து, அது கூட எம்பியா இருந்தனால. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அரைநாள் கொண்டு கொடுத்துருக்க அந்த கிழவன்ட்ட. அந்த கிழமை அழகாவும் இல்லை. கிழட பார்க்க கஸ்தூரிபா காந்தி மேல நான் ரொம்ப அனுதாபப்பட்டிருக்கேன். இந்த கிழவனை போய் கட்டிட்டு அது சீரழிஞ்சிருக்கு இவன். அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்திருக்கான் அந்த ஆளு பெரியவங்க. தென்னாப்பிரிக்காவை கூட்டு போயிட்டா அது வணிக வயசிய வீட்டு பிள்ளை. சாதி கீதி பார்க்குற காலம் தானே தோழர். அந்த காலத்தில் அந்த அவர் வீட்டுக்கு ஒரு அரிஜன் வக்கீல் வராரு. மலை ஜலம்லாம் சட்டியில தான் கழிக்கிறாரு. இவர் கூட்டு அதை கழுவுங்கிறாரு. அதுக்கு தான் வேற ஆள் இருக்காங்களே அந்த அம்மா சொல்லுது, இல்ல இங்க நீ தான் கழுவணும். மாட்டேங்குது, இரவுல வெளியே தள்ளி கதவை சாத்திரு. அப்பெல்லாம் நான் காந்தி மேல கோவப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் காந்தியை புரிஞ்சுக்கிட்டேன். காந்தி என்ன பண்றாரு, நான் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட வருகிற பொழுது என் வாழ்க்கை துணையும் அந்த கொள்கையில உடன்பாடு கொண்டவளாக, உத்வேகம் கொண்டவளாக இருந்தா தானே நான் தலைவனா இருக்க முடியும். அவ தப்பாயிட்டான்னா எத்தனை இங்கே மனைவியோடு வந்தாருங்க, அங்க துணைவியோடு வந்தாருங்க, அங்க இணைவியோடு வந்தாருங்க. நமக்கு ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணவே ரொம்ப சங்கடமா இருக்கு. எத்தனை மெயின்டைன் பண்ணிருக்கான். தென்னாப்பிரிக்கா வந்து கிளம்புறாரா, இந்த ஈரோட்டு மக்கள் மாதிரி பெருந்தரலான மக்கள் அவற்றை நகையா அள்ளி கொண்டு கொடுக்குறாங்க காந்தியடி கிட்ட தங்கமா. இது கஸ்தூரிபாய் காந்தி வாங்கி அதுக்கு சந்தோஷம். அவன் நிறைய நகை கிடைச்சிட்டு, பொம்பளை தானே. கடைசியில் காந்தியிட சொல்லுது, நிறைய நகை வந்திருக்குன்னாரு. நல்லா பார்த்துட்டியா கஸ்தூரி, முழுதையும் பார்த்தியா, மேஜையில் வச்சு வரிசையா பார்த்தியா, நல்லா பாருங்கிறார். பார்த்து ஒரு துண்டில் கட்டி அந்த ஆசிரமத்து தலைவன் கையில் கொடுத்துட்டாரு. உடனே இது கேக்கு, ஓ என்னையா நீ எல்லாம் நமக்கு தானே கொடுத்தான். சிரிச்சுட்டே சொல்லாரு, இந்த மக்களுக்கு சேவை செய்ததற்காகத்தானே இதை நமக்கு தந்தார்கள். அப்படி என்றால் அது மக்களுக்கு தானே கொடுக்கணும், கொடுத்துட்டார். நகைக்கடையில் வாங்கிட்டு பணம் கொடுக்காம இருந்திருக்கானுங்களே. மதுரையில் ஒரு நகை கடைக்கு முன்னால பாதாள சாக்கடை தோண்டி விட்டானுவோ. அப்புறம் தான் இவனுக்கு அவங்க தாவூத் இப்ராஹிம் ஆள்னு தெரிஞ்சிருக்கு. அவன் அங்கேருந்து வந்துட்டான், 20 கண்ணோட வந்து இறங்கியிருக்கானுங்க. ரூபாயை கொடுன்னு இருக்கான், சத்தமே காட்டாம கொடுத்துட்டானோ. பூரா அஞ்சானுவோ. நம்ம என்ன செய்யறது. இந்த கிழமை அவ்வளவு கொடுத்து விட்டாரு. அந்த அம்மா வரும்போது அழுதுகிட்டே வந்திருக்கு. கப்பல்ல உங்க ஒப்ப ஒரு விவரம் இல்லாம நிறைய புறம் கொடுத்துட்டான்டான்னு பிள்ளைகிட்ட. அதான் காந்தி. ஆனா அதே காந்தி என்ன சொல்றாரு எதிர்காலத்துல, புரிந்து கொள்ள முடியாமல் என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தேன் கஸ்தூரிபாய் இருக்கிறாளே, கடைசியில் அவள் அல்லவா போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினாள், நான் அவளுக்கு சீடனாக இருந்தேன்கிறார். எப்படி நம்ம ஒரு பொது வாழ்க்கை தான் நம்ம மனைவி சரியா இருக்கணும். என்ன சொல்றிய, இப்போ நம்ம வீட்டில் எல்லா நேரம் எவனாவது வந்து ஐயா இருக்காங்களான்னு, அந்த நாய் எங்கே போயிருக்குன்னு எவனுக்கு தெரியும்ட்டான்னா சொல்லி முடிஞ்சு போச்சு. இவர் போராடி மக்களுக்கு என்ன சேவை செய்ய, வீட்டுக்குள்ள நாய்ங்கள அப்படி இருக்கலாமா? எப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தார்ல, சபர்மதி ஆசிரமத்தில் நம்ம குமரப்பா இருக்கால, தஞ்சாவூர் தமிழன் தான் செயலாளர். அந்த ஆளும் பயங்கரமான காந்திவாதி. தெரியுமா அவங்களுக்கு குமரப்பா, தேசிய குமரப்பா. 2 அணா இவருக்கு மாசம் செலவழிக்கலாம். யாரு, காந்தி ஆசிரமத்தில். 1 மாசம் காலனா அதிகம் செலவழிச்சுட்டார்.
தினசரி செயலாளர் தான் சந்திப்பாங்க. ஆனா முறைப்படி கடிதம் எழுதணும் அலுவலகத்துக்கு. குமரப்பாக்கு எழுதுறாரு, குமரப்பா இந்த மாதம் எனக்கு அதிகம் விருந்தினர்கள் வந்ததனால் ஒரு காலனா அதிகம் செலவாயிட்டு, நீ தயவு செய்து அடுத்த மாதம் கொடுக்குற 2 நாளும் அந்த காலனாவை பிடிச்சிடாத, எனக்கு அந்த காலனாவை அனுமதிங்கிறாரு. குமரப்பா வெறும் தினசரி பிரார்த்தனை கூட்டத்தில் சந்திப்பாங்க. அவர் முறைப்படியாக கடிதம் அனுப்புறாரு, காலனா நீங்கள் அதிகம் செலவழித்தது பொதுக்குழுவின் முடிவை மீறிய செயல். ஆகவே அடுத்த வருடம் பொதுக்குழுவை கூட்டி உங்களுக்கு பணம் கூட்டுவது குறித்து முயற்சி செய்வோம். ஆனால் அந்த காலனாவை நான் அடுத்த மாதம் கழித்துக் கொள்வேன்ட்டார். அங்கதாங்க முதல்ல ஒரு புரட்சி நடந்தது இந்தியாவில். வினோபா பாவேன்னு ஒரு ஐயர் அவர்கிட்ட சீடனா வந்தார். காலையில வினோபா பாவே ஆசிரமத்தில் வந்துட்டு இருக்கிறார். இந்த மலத்தை அழுகிற அந்த பெரிய இவர் வரலன்னு அவருடைய பேரன் சின்ன பையன் வந்து சட்டியை தூக்கிறாங்க. இந்த ஐயன் ஓடி போய் இந்த பேரனை தள்ளிட்டு இவன் மலைச்சட்டியை தூக்கிட்டான் பிராமணன். காந்தியடிகளுக்கு அது வரை கொஞ்சம் ஜாதி அந்த சனாதன கொள்கையில நம்பிக்கை உண்டு. எல்லாரும் ஓடி போய் சொல்றாங்க வினோபாஜி மலைச்சட்டியை தூக்கிட்டு போறாருன்னு. காந்தியடிகள் ஓடி வரார். என்ன வினோபாங்கிறாரு, நம்முடைய மலத்தை நம்மை தவிர வேறொரு மனிதனை தூக்கச் செல்வது பாவம் என்று உங்களுக்கு படவில்லை ஆடிகளேன்னு கேட்டான். அன்னைக்கு தான் காந்தி மாறினார். அப்ப காந்தி சொன்னாரு, எனக்கு சீடனாக வந்த குரு வினோபான்னார். எப்படி வாழ்ந்திருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பிள்ளைட்டதெல்லாம் சொல்லல. எத்தனை மனிதர்கள், எத்தனை தலைவர்கள், கண்ணீர் வந்துருமா. காமராஜ் ஆகட்டும் பார்க்கலாங்கிறான்னு சொல்லுவான் எல்லாரும். அதுதான் பெரிய அறிவு. அது 2 பக்கமும் எடுத்துக்கலாம். ஆகட்டும் பார்க்கலாம் அவன் அனுப்பிச்சிடுவார். அப்புறம் விசாரிப்பாரு, சரியா இருந்துன்னு வச்சுக்க செஞ்சிருவாரு. அப்புறம் வந்து ரொம்ப நன்றிம்மா, அதான் ஆகட்டும் பார்க்கலாம் நம்மள செஞ்சுட்டேன் பாரு. விசாரிச்சா தப்பா இருந்துன்னு வைங்க, செய்யலன்னு அதான் ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னேன் உன்ட்ட. பள்ளிக்கூடத்தில் எதுக்குமா படிக்கணும்? நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சேனா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். கெடுத்துருவானுவோன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆகா நம்மளை இவனை கெடுத்துருவானுவோ, நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அவரு எங்க ஹெட்மாஸ்டர் கேட்டே இருக்காரு, யாரு மகாத்மா காந்தி யாருன்னு நம்மகிட்டே கேட்டு இருக்காரு. ஆகா இவனுக்கே தெரியல நம்ம இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கப்படாது. நம்ம என்ன பண்றது? எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறீங்களா? அதாவது சரியா பண்ணிருக்கீங்களா? சாதி 2 வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையில் மேதில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகிறத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதிகள் ஏடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபு நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்லாம் என் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவன் 10வது வகுப்புக்கு போயிட்டு வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு. என்னப்பா சாதி இல்லை என்ன சொல்லிட்டே சாப்பிட்றான். எதுக்கு இந்த பேர் சாதி இல்லை சாதி இல்லைன்னு சாப்பிட்றான். வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், இல்லை அவங்க ஹெட்மாஸ்டர் சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர சொன்னாராம், அதுக்கு தான் நீ சாதி 2 வேற இல்லைலாம் சொன்னேன், இல்லை சாதிகள் லேடி பாப்பான்னு இல்லை கேட்குறான். நான் ஹெட்மாஸ்டரை கூட்டிட்டு கேட்டேன், இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கன்னு. பையன் படிக்கணுமா வேண்டாமாங்கிறவர். நான் சொன்னேன், நீங்க தானே சாதியை ஒழிக்கணும்னு. அதெல்லாம் ஒழிக்கிறது சர்க்கார்ல முடியாதுங்க, நீங்களா தான். அப்புறம் தான் தாசில்தாரை கூட்டம், தம்பி இவனுக்கு சாதி சான்றிதழ் கேட்குறானடா, என்னடா பண்ணான்னு. அவன் சொல்றான், நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேங்கிறான். நான் செய்வ பிள்ளை ஃபார்வேர்டு எப்படா போட முடியும்னா, துளுவ வேளாளர்னு போட்டால் பேக்வேர்டு தான் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு விஷயம் இருக்கு பிறந்து, அதை விட வேற ஏதாவது போடலாமான்னு. இசை வேளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுன்னா, அது எப்படா தம்பின்னா 500 ரூபா தான் வித்தியாசம். இந்த சாதியில பிறந்தனால இவனை காப்பாற்றணும் சர்க்கார் இடஒதுக்கீடு கொடுத்து அதை திருடுறதுக்கு இந்த படிச்சவனுக்கு சூது பண்றானே. படிச்சவன் தானே தாசில்தார வர முடியும், வட்டாட்சியரா. என்ன அநியாயமா இருக்கு. செய்யலாமா அத? பாப்பானுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டீங்க, அவன் வடக்க போனான், வடக்க துரத்துனீங்க, அவன் பாட்டு அமெரிக்கா போயிட்டான். 12 பெருமாள் கோயிலுக்கு கட்டி 2 பெருமாள் கோயிலுக்கு ஒபாமாவை கூட்டு போயிட்டான். அவரு அந்த பட்டாச்சாரியார் வந்து அவன் தலையில ஜடாயத்தை வச்சு, அவர் பெருமாள் பாதத்தை வச்சு, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனுங்க ஒபாமா சொல்றான். எஸ் ஃபைன் சாங் அப்படின்னு. எங்க அம்மாவை நான் மதிக்கிறவனா இருந்தா அடுத்த அம்மாவை நான் மதிச்சா தாண்டா எங்க அம்மாவை நான் மதிப்பேன். எனக்கு என் தாய் தமிழ், எனக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொருத்த மொழி அவனுக்கு தாய் தானே. அதனாலதான் பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுல வந்து அம்மா தாய் தானமா பிச்சை எடுக்கான். அப்பா தந்தைன்னு எடுத்தானா தான் வீட்டில் குழப்பம் வந்துருமே. அப்பா தந்தைன்னா அவ கேட்பா, என்ன பிச்சைக்காரன் அப்பா தந்தையங்க, இப்போ எங்கேயோ போயிட்டு வந்தே வெளியூருக்கு, நீ ஒன்று சரியா அம்மா தந்தை. உலகத்திலேயே மற்ற நாட்டிலெல்லாம் குழந்தைகள் வந்தா என்ன சொல்லலாம் தெரியுமா? கேர்ள் சைல்டுமா. இந்தியாவில் தான்மா 6 மாச குழந்தைய கூட தாயுமா, தாயேம்மா. தாய் நல்லா இருக்காளா சொல்லி கொடுங்க. கண்ணகி சிலையெல்லாம் நீங்க வந்து கடலை பார்க்க வச்சிருந்தீங்கன்னா தானா போய் விழுந்திருக்கும் அப்பவே கடல்ல.
இங்க பார்க்க வச்சனால அவளுக்கு ஓட முடியல. இது ஜெயகாந்த் அப்ப எழுதினாரு, தங்கள் பிருஷ்டபாகங்களை கடலுக்கு காட்டிக் கொண்டு நிற்கிற இந்த சிலைகள் அனைத்தையும் ஒரு நாள் நாம் கடலிலே தூக்கி எறிகிற ஒரு சமூக புரட்சி வரும்னாரு ஜெயகாந்தன். தங்கத்தேர் இழுக்குனா அதுக்கு 50 போலீஸ் பாதுகாப்பு. என்னன்னு கேட்டேன், மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. சாமி சப்பரத்தை வீட்டுக்கு கொண்டு வர சொல்றாங்க. நம்ம போய் குனித்த புருவம் போய் செவ்வாய் குமினி சிரிப்பும் படித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வணிரும் நினைத்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்திலே ஒன்றியிருந்த நிலைமைகள் உந்தமக்கு ஒரு நிலை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவுக்காய் சென்று தொழுவீங்கள் தில்லையில் சிட்டம் வளர்த்து நட்டம் என்று வந்தாய் என விளம்பு எம்பெருமான் திருக்குறிப்பேன் நம்ம கும்பிட்டு இருக்கோம். சாமி எங்கன்னு கேட்டேன், அங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, ஐயாவால வர முடியலங்க. ஆஹா, புத்தூர் நடராஜரை கொண்டு லண்டன்ல வித்துட்டான உள்ள 80 லட்சம். இவர் காலையில ஓதுவார் பாடுவார்னு எதிர்பார்த்திருக்காரு. யாரு? நடராஜர். ஓதுவார் வருமானான் இருக்காரு. அவன் ஜேம்ஸ் வாங்கினவன் 80 லட்சம். அவன் ஒயினை ஊத்தி சேஸ் நடராஜன்ட்டான். அப்பதான் நடராஜர் பார்த்திருக்காரு, இந்த நெய்வேத்தியம் எங்க நாட்டில் வைக்கவே இல்லையே, இவன் வச்சிருக்கானே. நல்ல வேளை பத்மநாபசாமி கோயில் கேரளால இருக்கு. இவ்வளவு தங்கன்னா என்ன ஆனார் பத்மநாபசாமி? தூக்கி எரிஞ்சிருவானோ சாமியவே. எத்தனை தங்கம் இருக்கு, திறக்க இருக்கு. நல்ல வேளை இந்த மாப்போசி ஒரு கேடு பண்ண பார்த்தாரு, திருப்பதியை நம்ம கேட்டு சண்டை போட்டார். நல்ல வேளை வெங்கடாஜலபதி நேரோலி எஸ்கேப்டு. ஆந்திராக்காரன்லாமா சாமியை பயந்து கும்பிடுவானுங்க. கேரளாவில் பாருங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு, இந்த கம்யூனிஸ்டுகள் மேல என்ன, அவங்க கொள்கைக்கு மாறுபாடா இருந்தா கூட கடவுள் விஷயங்களை தலையிட மாட்டாங்க. எத்தனை முறை கேரளாவில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது அச்சுத மேனனோ அச்சுதானந்தனோ அந்த தப்பே. இப்ப கூட கேரளாவில் அந்த முதலமைச்சர் முன்சாண்டி என் நண்பன் என்ன சொல்லிட்டான், அதுல நாங்க அது கோயில்ட்டோம். புரியுதா உங்களுக்கு? நல்ல வேளை இங்க இல்லை. நான் அன்னைக்கு தான் பத்மநாபசாமி இங்கேருந்தே கும்பிட்டேன். சாமி நீங்க ரொம்ப அறிவான சாமி, எங்க சாமி பூரா ஏமாளி பயிலா இருக்கானோ, நீ அவ்வளோ தங்கத்தையும் நீரே வச்சுக்கிட்டே, ஒரு மறந்தும் கூட இந்த பக்கம் வந்துடாதையும். நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அதில் ஒரு தேவர் காங்கிரஸ் கட்சியில் காமராஜோட ஜெயிலில் இருந்தவர். காமராஜ் வந்து கூப்பிட்றாரு, டே காமராஜே என் மகளுக்கு கல்யாணம் வாடாங்கிறார். இவர் உன் மக கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்கிறதான் முதலமைச்சர் ஆகிக்கணும் போடான்ட்டார். அந்த ஆள் திட்டே போறான். முதலமைச்சரான இந்த பயிலுக்கு திமிரு வந்துட்டு, நாடா பயிலுக்கு அந்த பயிலுக்கு இந்த பயிலுக்கு போறாரு. இவர் ஒன்றும் சொல்ல காமராஜ். கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல்ல போய் நிற்கும். உள்ள போய் யாரோ சொல்றான் காமராஜ் வந்திருக்காருன்னு. அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னானேன்னு தேவர் வெளியே ஓடுகிறாரு. இவர் இறங்குறாரு, என்னடா வரமாட்டேன்னு சொன்னியே, நான் வரேன்னு சொல்லுவேன், நீ கடன் வாங்கி கல்யாண மண்டபம் பார்ப்ப, நிறைய செலவு பண்ணுவ, உனக்கு கடன் ஆக்கிறதுக்காடா நான் முதலமைச்சரா இருக்கேன், முட்டா பையில வா 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 வா. அப்பவுமே என்ன சொல்றாரு, வாடா சோறு போடுங்கிறாரு இவரு காமராஜ். இவர் சொல்றாரு, பொண்ணு பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, லூசு பையில நான் கல்யாணம் ஆகாதவன், உன் வீட்டு பொம்பளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணா பிடிக்காது, முட்டா பையில உன் கூட எப்படிடா உன் பொண்டாட்டி வாழ்ந்தான் இருக்காரு இவரு. உட்ராணி போட்டோ எடுத்துக்கோம் இருக்காரு. போட்டோ நேர்மையை பாருங்க. இந்த கல்யாணம் ஆகாதவன் போய் வாழ்த்தக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. யோசிங்க, இப்படிலாம் வாழ்ந்தாங்களே, நம்ம ஏன் இப்படி ஆகும்? இத்தனை உன்னதமான, இத்தனை உயர்ந்த, இத்தனை பெரிய ஜீவா பிறந்த மண் இது. பாலதண்டாயுதம் பிறந்த மண் இது. சிலம்பு செல்வர் சிவஞான கிராமணியார் பிறந்த மண் இது. காமராஜரும் கக்கரும் யாரெல்லாம் பிறந்த மண் இது. நம்ம பண்ணலாமா தப்பு? வள்ளுவன் பிறந்த மண். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற வள்ளுவர். பொய் சொன்னா யாரு ஒன்ன கண்டிப்பா வேற யாரும் தண்டிக்க மாட்டான்டா, உன் நெஞ்சு ஒன்ன கொன்றுங்கிறார். அதுக்காத்தானையா குடிக்கான், நெஞ்சு நினைச்சிடப்படாதான். ஒரு புல்ல உள்ள தள்ளுங்க. ஆனா அந்த புல் என்ன பண்ணுமா, அதைத்தான் நினைக்க வைக்குமா. அதுவும் அது வள்ளுவருக்கு வேண்டியது போல தெரியுது. அதுக்கு அறிவு இருக்கு வள்ளுவர். இதுக்கு ராவணங்க என்ன, அவன்லாம் எவ்வளவு நேர்மையானவன். ராமனோட போர் புரியறான்ல, போர் புரியும் போது ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க ராவணன். அவன் தான் வீரன். ஓய் நீ தெரிவதென்ன பிறகினால் உலகம் போற்று வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்காணி நாயன தகுது பண்றேங்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அப்படி ராவனை பார்த்துட்டு ராவணன் நினைக்கிறானா, உப்பரியிலேருந்து இந்த புள்ள மிதிலையில இவனை பார்த்தது இல்ல, வில்ல முறிக்கும் போது பார்த்தது இல்ல, மாலை போட்டது இல்ல, இவன் கூட அயோத்தியில வாழ்ந்தது இல்ல, பர்ணசாலையில வாழ்ந்தது இல்ல இந்த பொண்ணு. ஆனா ராமன் போர் புரிஞ்சு சீதை பார்க்கவே இல்லையேன்னு யார் நினைக்கான்? ராவணன் நினைக்கானா. ஓ இவன் போர் புரிஞ்சு அவ பார்க்கல இல்லையா, போர் புரியத மட்டும் அவ பார்த்துருந்தான்னு வச்சுக்க, மன்மதனையும் என்னையும் நாயின்லாம் நினைப்பாங்கிறான். அதுதான்டா நேர்மையான தலைவனுக்குரிய இலக்கணம். தப்பு பண்ணிட்டான், உணர்றான். பாத்தீங்களா,
நான் அப்ப ராவணன்ட்ட போய் கேட்டேன், ஏன்டா நீ தானே சீதை தூக்கிட்டு வந்த, அது எதுக்கு மன்மதனையும் நாய்ங்கிறேன்னு. அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுங்க. நமக்கு என்ன காப்பியங்கள் தந்தாங்க நம்ம புலவர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, அதான ராமன். சூது செய்து ஆட்சியை எவனாவது கைப்பற்றி கொண்டால் அதை ஒழிப்பதற்கு கடவுளே வருவான். தர்ம சம்சார்த்தாவனாய சம்பவாமி யுகே யுகே, அதான கிருஷ்ணன். மன்னனும் நானே மக்களும் நானே மரஞ்செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இது வந்து உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார், போற்றலும் துற்றுவார், துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான் கண்ணனை சாட்டினான் கண்ணனே, கொலை செய்கின்றான் காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக. எது கீதைய நம்ம செட்டியாரு 12 பேர்ல கொடுத்துருவாரு கண்ணதாசன். யோசிங்க, ஆட்சியில இருந்தா பயப்படணுங்க. ஆட்சியாளனுக்கு வேலை என்ன தெரியுமா? வான்மழை பொய்ப்பினும் பெரும்பேரச்சம்ங்கிறான் புறநானூற்றுல. ஆட்சியாளன் தமிழ்ல எனக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்ல அவ்வளவு இருக்கு, தமிழ சொன்னவன் தானே அவ்வளவு தப்பு பண்ணா. புறநானூற்றுல இருக்குது. அந்த மன்னன் சொல்றான், எது ரொம்ப பயம்ங்க? ஆட்சியில் இருக்கதாண்டா பயம். மழை இல்லைனாலும் திட்டுவான், மழை அதிகம் பெஞ்சாலும் திட்டுவான், வனவிலங்கு ஊருக்குள்ள வந்தா திட்டுவான், எல்லாம் திட்டுவான். அட்சய திருதியைன்னு என்ன தெரியுமா? மணிமேகலை அட்சய பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள். அன்னைக்கு என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க ஏழைகளுக்கு சோறு போடணும், தங்கம் வாங்குங்கனே. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லை அப்படிங்கிறான். விவரம் சொல்றானே, நீங்கள் வாட்டு வாங்குங்கள். அது எங்க ஊர்ல ஒரு ஏழை பொண்டாட்டி ரொம்ப படிச்சிருக்க, அவனை யோ எல்லா டிவிலையும் வாங்குறாங்க, நீ ஏன் சும்மா இருக்கேன்னா, அவனை மறுநாள் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு, என்னடான்னு கேட்டேன். வாங்க சொன்னாங்க, முடியல, எடுத்தேன், கூட்டு போறாங்க. வீட்டுக்காரி வாங்க, ஏன் வாங்க சொன்னா? எல்லா பெரிய மனுஷனும் சொல்றானேன்னு. அட்சய திரிதங்கிறது மணிமேகலை ஏழைகளுக்கு அட்சய சோறு போட்ட நாள். பொய்யா சொல்றான் ஐயா, வியாபாரி பொய் சொல்றான். ஆட்சியாளன் மாதிரி தானே வியாபாரி இருப்பான். சொல்லலாமா? பொய் சொல்லலாமா? அந்த பையன் அந்த பொண்ணு பாக்குது, அவன் அழகா இல்லைன்னு வேண்டான்ட்டுது. அந்த பையன் இன்னொரு கிரீமை வாங்கி 7வது நாள் அந்த பையிலே கட்டிக்கிறது. அது சிவப்பாயிட்டானாமே. அப்ப நாங்கெல்லாம் லூசு பயிலுக்கு பிறந்த பயிலால நாங்க எப்பவுமே தேய்ச்சிருப்போம். ஐயா, அந்த கம்பெனி மேல இந்தியாவில் 2.5 லட்சம் வழக்கு நடந்திருக்கு. அவ்வளவு வழக்குலயும் ஃபைன் கட்டியிருக்கான். அவன் திரும்ப விற்கிறான். நான் என்ன சொல்றேன்? ஆட்சியாளர்கள் அவனை தடுக்கல, அதான் அர்த்தம்.